வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து விருத்தாச்சலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பாவோட நேட்டிவ் பிளேஸ் அது. அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் விஷயம்லாம் காமிக்கிறேன், வாங்க போகலாம். இது 100 years ஹவுஸு. இதை நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் சுற்றி பார்க்குறதுக்கு, வாங்க. இந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து காலிங் பெல்லுன்னு சொல்லுவாங்க. இப்படி நாக் பண்ணால் சவுண்ட் கேட்டு இதான் காலிங் பெல்லு. இது உள்ளே வந்தோடனே 3 சைஸஸ் ஆஃப் உரல் இருந்தது. பெரியசாக இருக்குது நல்லா. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டோரேஜ். நம்ம அரிசியெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ உள்ளே வந்தாச்சு. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டு தான், ஃபுல்லாக வுட்டு. இப்போ நம்ம சாமி பீரோ, சாமி இது இருக்க இடம் இதுவும் அதே மாதிரி தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே லைட் எங்கே இருக்குது? ஓகே, இப்போ சாமி பீரோக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். இதெல்லாம் காமிக்கிறேன். இப்போது இங்கே ஃபுல்லாக வந்து சாமி ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்குது. பேக் சைடு ஃபுல்லாகவுமே அந்த மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட் ரூம்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கேருந்து நம்ம வெளியில் போய்க்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. இது ஸ்டோரேஜ் ரூம் ஃபுல்லாக. இப்போ நம்ம இதுக்குள்ளே போக போகிறோம், வாங்க போயிடலாம். இப்போ இது வந்து இந்த நெல்லெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணுற பாக்ஸு. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா. நாங்கள் இன்னொரு பேக் இது வழியாக வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது ஃபுல்லாக. இப்போ இங்கே இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இடம் சுற்றி பார்க்கலாம். இது வந்து நல்லா பழைய பாத்திரம், அந்த பானை எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து இந்த பானைங்க இந்த மாதிரி நிறைய பொருள் இங்கே இருக்குது. க்ளூஸ் எல்லாம் இருக்குது பாருங்க இங்கே. இப்போது இந்த பானை பொருள்லாம் நிறைய இருக்குங்க. ஸ்டோரேஜ் ரூம் மாதிரின்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து பொருள் தான் இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரூம் போயிடலாம். இப்போ அதுக்கு நேராகவே ஒரு ரூம் இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஸ்டோரேஜ் தான். பெட்டு எல்லாமே இருக்குங்க. ஒரு 2 ரூம் கிட்ட ஸ்டோரேஜ் தான். இப்போ வந்து செம்ம கிராண்டாக இருக்குது தேர்லாம். இப்போ வந்து நான் வந்து இந்த ஹவுஸ்லாம் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டு தான் இதை காமிக்கிறேன். இப்போ இதை பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து கோயில் போகிறேன். அதையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது அது கொஞ்சம் தூரம் இதுவாகிட்டக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த கோயில் என்னால் காமிக்க முடியல. நான் அதனால் வந்து அதுக்கு அடுத்த கோயில் காமிச்சிருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோயில் போனோம். அது எங்களால் காமிக்க முடியல அப்படின்றதுனால தான் வந்து இதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். உள்ளே வரதையும் காமிக்க முடியல, சரி இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு. இங்கே வந்து மான்லாம் இருந்தது, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இங்கேயே வந்து கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ்லாம் விற்றுட்ருந்தாங்க. கேரட்டு, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, அப்புறம் வந்து பிரிஞ்சால், அதுக்கப்புறம் ஸ்னேக் கார்டு அதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் மயில் பார்க்க போனோம். ஓகே, மயில் வந்து நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு, அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு கோயில் வந்தால் அந்த கோயில் வந்து ஒரு 3 அப்படி இல்லைன்னா 3:10 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சரி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி டே வந்து அப்படி தான் போச்சு, நல்லா ஜாலியாக இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து சென்னை கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.